சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால், ஐபிசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரின் பார்வையானது 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை ஆகும். இவரின் கால அளவு பார்த்தோம்னா 1 வருடம் 6 மாதம் வரை கால அளவு, அதாவது 1.5 வருடம் கால அளவு இவரோட பயிற்சி பலன். ராகு பகவான் தன்மை என்று என்னவென்று கேட்டால், இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள், ஓகேங்களா. அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நவரக்கூடிய, அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாகும். ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை. பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கடகமும், புதனுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி மிதனம் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறதால மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ பதிவும், அதாவது ராகு கேது பயிற்சி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ, ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும். ராகு பகவான் தன்மை என்னவென்று கேட்டோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார், நாகதோஷம் உண்டு பண்ணுவார், பூர்வீகம் தந்தை வழி பாவங்களை சுட்டி காட்டுவார், பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க. பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதாலாம் இருக்காதுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமாக ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருகிடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வரும் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார், ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனம் விட்டு இனம், ஜாதி விட்டு ஜாதி, இதை மெயினாக பண்ணுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க. இனம் விட்டு இனம் பழகிறது, இனம் விட்டு இனம் திருமணம், நண்பர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு. இரவு நேர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம், இரவு நேர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், செல்போன் கடை, சட்டத்துக்கு எதிரான தொழில், கள்ளக்கடத்தல், அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது, பெட்ரோல் பங்கு, லப்பர் தோட்டம், லப்பர் தொழிலாக பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ கஞ்சா, அபீன், ஓகேங்களா. அப்போ இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அப்புறம் அந்நியர் தொடர்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய அந்நியர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், கிளப்பு, ஏழை சீட்டு, மாத சீட்டு, சீட்டு கம்பெனி, ரெக்ஷன் கடை, ஓகேங்களா. அவர் சோஃபா சீட் கடை வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை, விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி, விஷ ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது, டீலராக எடுத்து பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஓகேங்களா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஃபாரின், இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்து எதையும் திட்டமிட்டு செயல்படுறது, எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தாக்கி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ராகு பகவானோட தன்மைங்க. ஆனால் இது ராகு பகவான் இதெல்லாம் தன்மைகள், ஓகே. இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எந்தெந்த பாவத்தில் போக போகிற அதுபடி பலன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 12 ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் இது வாசிக்கிறதுங்க, ஓகேங்களா. அப்போ மேசராசிக்காருக்கு 2 அப்போ 2 என்ன, அப்போ 2க்கு அவர் 11 ராகு போகிறார். அப்போ 3க்கு 10 ராகு போகிறார். அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடகலக்கண கடகராசி நேர்களே, உங்கள் லக்கணத்துக்கு 9இல் ராகு பயணிப்பதால் உங்களுக்கு அது என்ன பலன் பார்த்தோம்னா, திரிகோணத்திலே போகிறதா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகம், இந்த மாதிரி ஆன்மீகம்னா அதே மாதிரி ஆன்மீகம்னா எப்படி துஷ்ட தெய்வம் நம்ம கருப்பனார், முனியப்பன், நாகம்மா, பெரியாண்டிச்சம்மா, இந்த மாதிரி காவ வாங்குற சாமியாகவும், மது அருந்துகிற சாமியாகவும், அதாவது மாமிசம் அண்டு மது படைக்கிற ஒரு
தெய்வ அனுகிரகத்தை நம்ம அணுகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மேரிஜ் கிடைக்கும், நல்ல ஒரு பாயிண்ட் அப், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அளவில்லாத ஒரு அருள், அளவில்லாத திருப்தி, அளவில்லாத ஒரு வருவாய் எல்லாம் அனைத்து சிறப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குருமாராகவும் நல்ல ஒரு சிறப்பாக கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி அருகாமையில் குடியிருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி இப்போ அணுகி நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் நம்மளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். தந்தையோட அனுகிரகம் நல்லா இருக்கும், சமூகத்தில் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இதனால் பார்த்திங்கன்னா விட்டக்கோரை தொட்டக்கோரை பாவங்கள் நிவர்த்தி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் இதெல்லாம் எடுத்து கட்டி இந்த மாதிரி காரியங்கள் அமைப்பில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்ம பூஜித்து பரிகாரங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல நிவர்த்திகள் ஆகக்கூடிய பாயிண்ட் அப் நம்மளுக்கு கொடுக்கும், நட்புலாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 8க்கு, அதாவது 2க்கு 8ல் போயிட்டுருக்காரு ராகு. உங்கள் 2ஆம் இடத்துக்கு 8ல் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வருமானத்துக்கு ஏதோ தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஊர் டு ஊர் இந்த மாதிரி நம்ம வருமானத்தை ஈட்டும் போது பார்த்திங்கனாக்கா நல்ல முறையாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் அதாவது அரட்டையும் உரட்டையும் பொய்யும் பேசினா மட்டுமே இந்த காலகட்டங்களில் நம்ம வருமானத்தை நம்ம கூட்டிக்கலாம், குடும்பத்தை ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? குடும்பத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு பக்கம் போனால் அது நாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா ஒரு வேலையாக போகிறேன், இந்த மாதிரி மாற்று கருத்தாக பேசிட்டு அந்த ஒரு காரியத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். நேராக பார்த்து சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானம் கிடைக்காது, நல்ல பேரும் கிடைக்காது, குடும்பத்தில் பார்த்து ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? தனி செயல்பட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்தாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு 7ல் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? உங்கள் 3ஆம் பாவத்துக்கு 7ல் கோச்சாரத்தில் நம்ம ராகு போயிட்டுருக்கோம்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ வெற்றி கிடைக்கணும் என்னங்க, எல்லாமே ஒரு குறுக்கு வழி நேரு வழியில் நம்ம வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் 7க்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்துக்கு 9ல் தான் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னாதான் இருந்தாலும் நேரு வழி ஒரு 80%னா, அதாவது குறுக்கு வழி 80%னா நேரு வழி ஒரு 20% தான் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒரு எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி நல்லாயிருக்கும், இடம் மாற்றங்கள் உண்டு பண்ணும், சிறு இடங்கள் வாங்க வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இடங்கள் வாங்க வச்சாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு இளைய சகோதரரும் அது அவங்களும் பார்த்து டர்னிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் இது போல தான் கொஞ்சம் அப்படி இப்படி சின்ன ஒரு மறைமுகங்கள் பண்ணால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லைங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒரு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி இளைய சகோதரர் இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இனோட்டு இனம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாயிண்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு 6ல் போயிட்டுருக்காருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டு மேலே நம்ம லோன் கேட்டால் லோன் கிடைக்கிறது, லோன் வாங்குறது. ஓகேங்களா? அப்போ வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? அப்போ தாயாருக்கு வந்து ஒரு நோய் நொடி பார்க்குறது, வண்டிக்கு ஒரு பழுது பார்க்குறது, வண்டி மாற்றுறது. ஓகேங்களா? வண்டி ஒரு லோன் போடுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி காரியம் நடக்கும். அப்போ உயர்கல்வி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயர்கல்வி படிக்கிறோம், அதுக்கு உண்டான செலவு பண்ணுறது. அப்போ உயர்கல்வி படித்து நமக்கு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, அது கூட முயற்சி பண்ணுறது, தாய்க்கு நோய் நொடி பார்க்குறது, நம்ம உடம்பு நோய் நொடி பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம காலகட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 5க்கு 5ஆம் இடத்துக்கு ராகு போயிட்டுருக்காரு. உங்கள் 5ஆம் பாவத்துக்கு 5லேயே போயிட்டுருக்காரு. அப்போ 5ஆம் பாவத்துக்கு 5லேயே போயிட்டு போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்ம எண்ணங்கள் நிறைவேறும், நம்ம ஆசைகள் நிறைவேறும். ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், மாத சீட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அறிகுறி காட்டுவாங்க. ஓகேங்களா? காதல் வெற்றி போகும், இனோட்டு இனம் காதல் வெற்றி போகும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அரசியல் சம்மந்தப்பட்டது, மாதிரி சம்மந்தப்பட்டது, ஜோதிட சம்மந்தப்பட்டது, ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டது, இதில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வருவாய், நல்ல ஒரு செயல்திறன், நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களான்னா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சிறப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம், சிறப்பாக நீங்கள் பயணிச்சிக்கலாம். மனைவியோட பாரம்பரிய சொத்துக்கு உண்டான வழிமுறை, அதுக்கு உண்டான பாவங்கள் வழிமுறை அனைத்து வரும். அனைத்து நிவர்த்திக்கு உண்டான முயற்சி பண்ண அனைத்து நிவர்த்திக்காகவும் சொத்தும் கிடைக்கும், நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போ 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி தான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு சம்மந்தப்பட்ட, மனைவி வீடு சம்மந்தப்பட்ட, அம்மா சம்மந்தப்பட்ட, ஓகேங்களா, நம்ம உடல் சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, நம்ம உயர்கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட,
அரசு வேலை சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கடனை வாங்குவோம், இல்லை ஒரு சிபாரிசு கேட்போம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றான் ஜாதி கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், தாய்மாம ஸ்தானமாக இருக்கட்டும், வேலை ஆட்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க, தவிர ஒரு பாதகமாக இருக்க மாட்டாங்க. பயந்துக்கு வேண்டாம், சிறப்பாக நீங்கள் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு 3ல் போயிட்டு இருக்காரு. அப்போ 7க்கு அவர் 3ல் போயிட்டு இருக்காருனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டம் திருமணம் ஆகும். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு ஓகேங்களா ஒரு இடமாற்றம் பண்ணும்போது ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இடமாற்றம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், இடம் அமையும், தொழில் அமையும். இந்த மாதிரி மாற்றி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு கூட்டம் அமையும், சமூகத்தில் நல்ல ஒரு பாயிண்ட் டர்னிங் பாயிண்ட் அமையும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 2ல் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 8ஆம் பாவத்து 2ல் போயிட்டு இருக்காருனாக்கா அப்போ அது என்ன கொடுக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, ஆயுள் காப்பீடு திட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு மெதிப்பட்டு நம்ம வந்து ஒரு கை கால் ஊனமுற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடி அது மூலம் வருமானம் வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ கோர்ட்டில் நம்ம ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா நம்ம பேச்சு திறன் மூலியமாக நம்ம வருவாய் மூலியமாக பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு உண்டான அது மூலியமாக நம்ம பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா பணம் வந்து அது மூலம் வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்தில் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுகிறது, குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா ஊர் போயிட்டு வருது, குடும்பத்தோடு போயிட்டு வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தூரமாக ஊர் விட்டு ஊர் போய் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது, ஒரு கழிவறைக்கு போனோம்னாக்கா அந்த கழிப்பறை அது போனோம்னாக்கா ஒரு இலவச கழிப்பறைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு புறம்போக்கு இடத்துல அரசு இடத்துல இருக்குதுனாக்கா அது கழிப்பறை போகிறோம்னாக்கா அந்த கழிப்பறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணிட்டு வரதுங்க. ஓகேங்களா? யாரும் போயிருப்பாங்க, அதை நம்ம ஒரு ப்ரெஸ் எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அந்த ரூம் கழுவிட்டு வந்தோம்னாக்கா அது பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தில் வருவாயும் இல்லை சிறப்பையும் கொடுக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 9க்கு 9ல் போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தெய்வ நம்பிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கொடுத்தும் கொடுக்காம இருப்பாங்க, சில நேரத்தில் ஃபுல்லாக கொடுப்பாங்க, சில நேரத்தில் அப்படி குறைப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டாட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குரு பக்தி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசுர தெய்வம், அதாவது காளி, முனியப்பன், கருப்பனார், பெரியாண்டிச்சி, இந்த ரத்த வாங்குற சாமி, ரத்தக்கா வாங்குற சாமி, மாமச படையில் மது படையில் படைக்கிற சாமி, இந்த கடவுளை கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்க 10ஆம் பாவத்து 12 இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி தொழில் பண்ணுறது, சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர், ஷேர் மார்க்கெட், சீட்டுக்கு அந்த சீட்டு கட்டு, அது சீட்டு கம்பெனி, மாத சீட்டு, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு மார்ஜின் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி ஊர் டு ஊர் படிக்கிறது, இந்த மாதிரி படிப்பை பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது சட்டத்துக்கு புறமான அதாவது வந்து இயற்கைக்கு ஏர்முனையான படிப்பு, அது ரசாயன படிப்பு, ரசாயன தொழில், இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? 11க்கு 11ல் போயிட்டு இருக்கார் ராகு பகவான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியில் நம்ம லாபத்தை கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ பார்த்து மூத்த சகோதரர் மூலியமாவோ, நம்ம நண்பர்கள் மூலியமாவோ, 2வது திருமணத்து மூலியமாவோ, 2வது திருமணத்தமாக ஆகியிருந்து 2வது தாரத்து மூலியமாகவோ நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் புதையல் அடுத்தவங்க மூலியமாக படத்தில் நம்ம லாபம் கொள்வது. ஓகேங்களா? திடீர்னு ஒரு புதையல் யோகம், இந்த மாதிரி ஏதோ ஒரு யோகத்தை ரொம்ப ஆழமாக தொலைவில் இருக்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட நம்ம கொடுப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ திடீர்னு ஒரு யோகம், திடீர்னு ஒரு லக்கு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதை ஒரு டக்குன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் பயணிச்சு போய் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 10க்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ல் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 10க்கு 10ல் போகும்போது 12க்கு 10ல் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? 12ஆக பார்த்து 10ல் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், மாவட்டம் மாவட்டம், ஏரியா டு ஏரியா, மாநிலம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு போட்ட இடத்துல போய் தொழில் பார்க்குறது, வேலை பார்க்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், பிஹெச்டி, இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, ஃபாரின் போய் படிக்கிறது, மாநிலம் படிக்கிறது, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சாத்தியக்கூறாக நிறைவேறக்கூடிய அளவுக்கு ராகு பாடம் செஞ்சு கொடுப்பாருங்க. ஓகேங்களா? இப்போ பயணிச்சு பாரு, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும்.
நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.